லாக்டவுனால் போஸ்ட்போன் ஆகி, ப்ரெக்னன்சியால் போஸ்ட்போன் ஆகி, ஆஃப்டர் டெலிவரின்னு போஸ்ட்போன் ஆகி இப்போ தான் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஹஸ்பண்டோட கம்பெனியில் ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடக்கும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஒவ்வொரு தடவையும் ஒரு இடம் பிளான் பண்ணுவாங்களாம். இந்த வாட்டி ஈசிஆரில் இருக்கிற ஐடியல் பீச் ரெசார்ட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கேன். இங்கே நான் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்ககிட்ட குட்டி குட்டி விளாகாக ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே என்டர் ஆகும்போது கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்தது. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் மிங்கிளான மாதிரி ஒரு கிளைமேட். எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல என்டர் ஆகும்போதே அப்படி வந்துருச்சு. கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே போகிறதா இந்த இடத்த ரசிக்கிறதான்னு தெரியல. இந்த இடம் பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சிக்காக அழகாக இருந்தது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போய் மூவ் ஆகி இறங்கியாச்சு. இறங்கின உடனேவே ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கொடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. மயிலாட்டம், கரகாட்டம், டெடி பேரெல்லாம் வச்சு நல்லா மேலதாளத்தோட கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் அப்படியே ரசிச்சாச்சு. எந்த கம்பெனி மெம்பரோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு வரலாம். எல்லாருக்குமே இந்த மாதிரி பேண்டு கொடுத்துருந்தாங்க. இவங்க தான் அந்த பர்சன் தான் தெரியணுன்றதுக்காக இந்த பேண்டு. ஸோ அதெல்லாம் கட்டிட்டு உள்ளே போன உடனே வெல்கம் ட்ரிங்கை குடிச்சிட்டு ப்ளே ஏரியாவுக்கு போயாச்சு. இந்த ப்ளே ஏரியாலையும் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பானிபூரி, அப்புறம் இந்த சாக்கோ சிரப்பில் வேஃபல், அப்புறம் மார்ஷ்மெல்லோ, இந்த குட்டி லிட்டில் ஹாட் பிஸ்கெட் இதெல்லாமே ஒரு ஸ்டிக்கில் வச்சு டிப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. மெஹந்திலாம் இருந்தது. ஓவர் கூட்டம், அதை என்னால் கவர் பண்ண முடியல. இந்த ப்ளே ஏரியாவில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்குன்றதை நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.